சட்டசபையில் மோதல், டாய்லெட் கூட இல்லை, அங்க மல்டி லெவல் கார் பார்க்கிங் எதற்கு? சேகர் பாபுவிடம் அமைச்சர் ரமேஷ் ஆவேசம். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்று அறநிலைத்துறை தொடர்பான விவாதத்தின் போது, கடந்த திமுக ஆட்சியில் கோயில் நிதியை வர்த்தக காரணங்களுக்காக பயன்படுத்தியதாக புதிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், முன்னாள் அமைச்சர் சேகர் பாபுக்கு எதிராக பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். குன்னூர் அருள்மிகு விநாயகர் திருக்கோயில் வரும் பக்தர்களுக்கு தேவையான முறையான கழிவறை உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளும் சரியாக செய்து தரப்படவில்லை. ஆனால் தினசரி வெறும் 500 பக்தர்கள் மட்டுமே வந்து செல்லும் அந்த கோயிலில் முந்தைய ஆட்சியில் பல கோடி ரூபாய் கோயில் நிதியை எடுத்து பிரம்மாண்டமான மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைத்துள்ளனர். பக்தர்களுக்கு குடிக்க தண்ணீரும் கழிவறை வசதியும் இல்லாத ஒரு கோயிலில் நிதியை வர்த்தக நோக்கத்தில் கார் பார்க்கிங் அமைக்க பயன்படுத்துவது ஏன் என அமைச்சர் கேள்வி எழுப்பினார். கடந்த காலங்களில் ஆன்மீக தலங்கள் வணிக மையமாக மாற்றப்பட்டதாக குற்றம் சாட்டிய அமைச்சர், கோயிலுக்கான நிதி என்பது ஆன்மீக பணிகளுக்கும் பக்தர்களின் தேவைகளுக்கும் மட்டுமே பயன்படுத்தப்படும். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் ஆன்மீக தலங்கள் முழுமையாக கமர்ஷியலாக மாற்ற முயற்சித்தார்கள். கோயில்கள் வணிக நோக்கிலான தேவையற்ற திட்டங்கள் தற்போது செயல்படுத்தப்பட்டதால், தற்போது கோயில் நிதியை வர்த்தக காரணங்களுக்காக பயன்படுத்திய பல்வேறு திட்டங்களை நமது அரசு ரத்து செய்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய அரசு பக்தர்களுக்கான உண்மையான வசதிகளை மேம்படுத்த தவறிவிட்டது என்று கூறியுள்ளார். இதற்கு தாவேகா அரசை எதிர்த்து திமுக உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் அவையில் தங்களது கடுமையான மறுப்புகளையும் எதிர்ப்புகளையும் பதிவு செய்தனர்.